ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திர சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பேபிஸ்க்கு நம்ம ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ ராகி நீங்கள் 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே கொடுக்கலாம். கம்பு, சோளம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் மேலே கொடுத்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும். இது நீங்கள் இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரவுட் ஆனதுக்கப்புறம் முளைப்பு எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ராகியெல்லாம் வாங்கிட்டிங்க அப்படின்னா நல்லா புடச்சி அதுக்கப்புறம் நல்லா என்னை கேட்டால் ஒரு 7 to 8 டைம்ஸ் நல்லா கழிஞ்சிங்கன்னா ஒவ்வொரு டைமும் கழியும் போது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கழுவும் போதெல்லாம் அந்த அழுக்கு தண்ணி மாதிரி வரும். ராகியில் அந்த ராகி மேலே இருக்க அந்த தோல் மாதிரி ஒன்று நல்லா உறிஞ்சி வரும். உங்களுக்கு கலர் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது, வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ராகி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து நல்லா புடைக்க சொல்லிடுங்க. புடைச்சதுக்கப்புறம் தூசெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு எங்கேயாவது நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு மேலே கட்டி தொங்க விட்டிங்க அப்படின்னா எல்லா தண்ணியுமே ட்ரெயின் ஆகிடும். ஊற வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வைங்க. இல்லைனா ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணிவிட்டு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நாளில் நல்லா உங்களுக்கு முளைப்பு வந்துடும். கம்புமே அதே மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணும்போதே தெரியும். கம்புலேயும் சரி சோளம்லேயும் சரி நிறையா குப்பை மாதிரி இருக்கும். ஏன்னா தோட்டத்தில் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை தரையில் போட்டு தட்டுவாங்க. சோளம் கீழே விழுவுறதுக்கு அந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக மண், கல், குப்பை இதெல்லாம் வர்றது நார்மல் தான். நம்ம ஒரு டைம் நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இது முளைப்பு வந்ததுக்கப்புறம் அப்படியே வெயிலில் காய வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி பேபிஸ்க்கு நான் சுடுதண்ணியில் போட்டு காய்ச்சி கஞ்சியாக கொடுக்க போகிறோம். அப்படி இல்லைனா இதில் நம்ம இந்த மாதிரி முளைப்பு கட்டினதை சத்து மாவு மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணி சத்து மாவு கஞ்சி மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். அதனால் நம்ம இதை மறுபடியும் கழியவோ அதாவது க்ளீன் பண்ணவோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் ஒரு டைம் க்ளீன் பண்ண போகிறோம். முளைப்பு கட்டுறதுக்கு முன்னாடி நல்லாவே இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கழிஞ்சி எடுக்கும்போது அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்துடும். இப்போ கம்பு எப்படி பண்ணினீங்களோ அதே மாதிரி தான் சோளமும் நல்லா க்ளீன் பண்ணணும். இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. கழுவுனதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஒவ்வொரு நைட் ஊற வச்சுருப்பேன். அதை நான் காமிக்காமல் விட்டுட்டேன். இப்படி தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா துணியில் கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு நைட்டு ஒரு ஓவர் நைட் இல்லைனா 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி தண்ணியில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் அதாவது துணியில் போட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ் போட்டுட்டு நல்லா டைட்டாக கப்புன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 டேஸில் கண்டிப்பாக முளைப்பு வந்துடும். ஒன்று சன்னில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெயிலில் வைக்கிறீங்க அப்படின்னா 2 நாளில் ரொம்ப அதாவது ராகியெல்லாம் ஒரே நாளில் நல்லாவே காஞ்சிரும் முளைப்பு வந்ததுக்கப்புறம். பட் சோளமும் கம்பும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா சோளம் கொஞ்சம் திக்காக இருக்கும் ராகியை விட. அதனால் நீங்கள் அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி பார்த்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா எடுத்துருங்க. ரொம்ப வெயிலில் வச்சு ரொம்ப இதாகிற அளவுக்கு விட வேண்டாம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சத்து மாவு கஞ்சி இதெல்லாம் காய்ச்சி கொடுக்கும்போது பேபிஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுமே இந்த சத்து மாவு கஞ்சியெல்லாம் கொடுக்கலாம். அதாவது இந்த ராகி, அரிசி, பயிறு இதெல்லாம் நீங்கள் நல்லா ஊற வச்சு நான் சொன்னேன் இல்லையா நல்லா ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம சத்து மாவு மேக் பண்ணும்போது
ரொம்ப ஹெல்த்தி நமக்கு. நான் சொன்னேன் இல்லையா, நிறையா குப்பை அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணும்போதே இப்போவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதை கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணும்போது நிறையா குப்பை வரும், அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் அதனால தான் ஒரு 7 to 8 டைம் வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து சத்து மாவு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரெசிப்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒரு ரெசிப்பியாக இப்போ ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ராகி, கம்பு, சோளம், அது இல்லாமல் திணை, சாமை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஓகேன்னு தோணுதோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் இதோட வந்துட்டு ராகி, கம்பு, சோளம், சிவப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு பயிர் இருந்துச்சு அப்படின்னா பாசிப்பயிறு, இந்த மாதிரி எதுனாலும் சரி நீங்கள் வந்துட்டு அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நட்ஸில் வந்து பாதாம், முந்திரி, ஏலக்காய், பிஸ்தா இதெல்லாமே வறுத்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி வெல்லம் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் கஞ்சி வந்து காய்ச்சி கொடுக்கலாம். பட் கஞ்சி வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்னாச்சும் நல்லா காய்ச்சுங்க. ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பவுட்ராக இருந்தால் சீக்கிரம் குக் ஆகிடும். பட் ஒரு 5 மினிட்ஸ்னாச்சும் நல்லா நம்ம வந்துட்டு காய்ச்சி தான் பேபிஸ் கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் இதாக இருந்தால் கூட அவங்களுக்கு அன்டைஜஷன் ஆகிடும், ஜீரணாகம் போயிடும். அதுக்காக தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா வந்து முளப்பு வந்ததை எடுக்காமல் விட்டுட்டேன். முளப்பு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் வெயிலில் நல்லா காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு மிக்சியில் போட்டு தனித்தனியாக செப்ரேட்டாக வந்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். நான் வந்து இதில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சத்து மாவு பண்ணல. ஏன்னா பேபிஸ்க்கு 1 இயருக்கு அப்புறம், அப்படி இல்லைனா ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம், 10 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சத்து மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தனித்தனியாக கொடுத்து பேபிஸ்க்கு செட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ராகி, ராகி, சிவப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி இதெல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்ருக்கேன். இன்னும் வந்துட்டு என்ன சொல்கிறது, கம்பு, சோளம், ராகி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது ரெண்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் கொடுக்க ஆரம்பிக்கல. இப்போ தான் நான் முளப்பு கட்டி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம எப்போ நமக்கு வந்து டைம் இருக்கோ அப்போ வந்துட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை 1/4 மணி நேரமோ முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். இல்லை வந்து நம்மளோட இஷ்டம் தான், வேணும்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, தேன் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். 1 இயருக்கு முன்னாடி இருக்க பேபிஸ்க்குனால் நீங்கள் தேனெல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க, சுகரெல்லாம் எதுவுமே வேண்டாம், நாட்டு சர்க்கரை கூட வேண்டாம். ஏதோ ஒரு ஆப்பிள், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி வாழைப்பழம், இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும். இல்லை தோசை மாதிரியோ இட்லி மாதிரியோ ஊற்றி கொடுக்கலாம். ஒன்றும் தப்பில்லை, அவங்களுக்கு டைஜஷன் ஆகிடும். இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எப்படி வந்துட்டு உங்களுக்கு முளப்பு கட்ட வைக்கிறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சத்து மாவு வந்து செஞ்சு பேபிஸ் கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்னும் வந்துட்டு இதை வந்து நான் உங்களுக்கு ரஃபாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலான ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் நிறைய பேபிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.